அனைவருக்கும் வணக்கம். வாசகர்களால் நான், வாசகர்களுக்காக நான். ஒரு கதை ஒன்று கேட்கலாமா? அதாவது, ஒரு பெண் குழந்தை, அதோட அம்மா அப்பா இருவரும் வேலைக்கு சென்று விடுவார்கள். அந்த பெண் குழந்தைக்கு ஒரு ஹோம்ஒர்க் செய்யும் பொழுது, வீட்டிலேயே அவங்க தாய் தந்தை இருவரும் இருந்தாலும் மொபைலை வைத்துக்கொண்டு இருந்து விடுவார்கள். வீட்டில் பெரிதாக சமைக்கவும் மாட்டார்கள். ஆர்டர் போட்டு வாங்கி கொண்டு விடுவார்கள். உனக்கு என்ன பிடித்தது என்று ஆர்டர் போட்டு கொள்வார்கள். செல்போனை வைத்துக்கொண்டே இருவரும் கல்லூரி மாணவன் மாணவி போல பொழுதை போக்குவார்கள். இந்த குழந்தையிடம் பேசுவதற்கு கூட அவர்களுக்கு நேரம் இருக்காது. குழந்தையை, நீ டியூஷன் போறியா? அடுத்த ரோடில் தான் டியூஷன் சென்டர் இருக்கிறது என்று கேட்டார்கள். வேண்டாமா, எனக்கு அப்படி வேண்டாம் என்று சொல்லிவிட்டது. சரி, அப்பொழுது நீயே வீட்டில் படி என்று சொல்லிவிட்டார்கள். டிவி போட்டால், டிவி போட வேண்டாம், நீ படிக்கிற வேலையை பாரு என்று சொல்வார்கள். அதுக்கு பொழுது நல்ல விதத்தில் போக்குவதற்கு எந்த வழியும் இல்லை. உறவினர்கள் வீட்டுக்கும் இருவரும் செல்லவும் மாட்டார்கள். அப்படி நல்லது கெட்டது என்றால் குழந்தையை கூட்டிக் கொண்டும் செல்ல மாட்டார்கள். ஷாப்பிங் போக மாட்டார்கள். ஆன்லைனில் பிரியப்பட்டதை போட்டுக்கொள்வார்கள். ஷாப்பிங் செல்ல மாட்டார்கள். ஏதாவது பண்டிகை பருவம் என்றால் மட்டும் ஷாப்பிங் செல்வார்கள். பாக்கி நேரத்தில் ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கொள்வார்கள். குழந்தைக்கு ஒரு துணி எடுக்கும் பொழுது கூட உனக்கு இது பிடித்ததா என்று கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு எது பிடித்ததோ அதை போட்டு விடுவார்கள். குழந்தை மிகவும் வெறுத்து விட்டது. மனம் நொந்து விட்டது. சோகமாகிவிட்டது. பள்ளிக்கு சென்றால் அங்கு ஆசிரியை பாடம் எடுக்கும் பொழுது தன்னுடைய வீட்டில் பெற்றோர்கள் நடக்கும் முறையை நினைத்து பார்த்து கண் கலங்கியது. ஆசிரியை தனியாக கூப்பிட்டு, லக்ஷிதா, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் சோகமாக இருக்கின்றாய், கண் கலங்குகின்றாய் என்று கேட்டார்கள். மிஸ், இந்த மாதிரி அப்படி என்று சொல்லியது. பல தடவை கேட்டுதான் பெற்றோர்களை குரல் சொல்லியது. உன் பெற்றோர்களை அழைத்து பேசலாமா என்று கேட்டார்கள். வேண்டாம் மிஸ், வேண்டாம், என் மேலே இன்னும் வெறுப்பு அதிகமாகிவிடும் என்று சொல்லியது. சரி என்று மிஸ் விட்டுவிட்டார். சரி, இங்கே ஹாஸ்டலில் சேர்ந்து கொள்கிறாயா என்று கேட்டார்கள். நம்ம பள்ளி கேம்பஸ்குள்ளேயே ஹாஸ்டல் இருக்குது, சேர்ந்து கொள் என்றார்கள். நிறைய பிள்ளைகள் இருப்பார்கள், அவர்களோடு சேர்ந்து படிக்கலாம், அவர்களோடு சேர்ந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணலாம், மாலையில் அவர்களோடு விளையாடலாம், லீவு நாட்களில் அவர்களோடு எல்லாம் சேர்ந்து விளையாடலாம். நாங்களும் ஹாஸ்டலில் இருப்போம், நானும் வெளியூர், இங்கே தான் ஹாஸ்டலில் தங்கியிருக்கின்றேன், உனக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் நான் செய்கின்றேன் என்று சொன்னார்கள். இந்த குழந்தைக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. வீட்டில் சொல்லியது, இந்த மாதிரி நான் ஹாஸ்டலில் சேர்ந்து கொள்கின்றேன், எனக்கு நீங்கள் வீட்டில் எதுவும் சொல்லித்தர உங்களுக்கு டைம் பத்தாது, டியூஷனுக்கும் எனக்கு போக பிடிக்கவில்லை அப்படி என்று சொல்லியது. ஓ, தாராளமாக சேர்ந்து விடலாமே, நாளைக்கே உன்னை கொண்டு விடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு விட்டார்கள். குழந்தையும்
மிகவும் மகிழ்ச்சியாக அங்கே இருந்தது. அனைத்து குழந்தைகளோடவும் விளையாண்டு கொண்டு, சாப்பிட்டு கொண்டு, படித்து கொண்டு மதிப்பெண்கள் மேலும் அதிகமாக எடுத்தது. அப்படி சொன்ன ஆசிரியை மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அந்த குழந்தையும் ஆசிரியையை ஒரு தாயாக பாவித்தது. அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் மிகவும் நன்றாக போய்கொண்டிருந்தது. இதிலிருந்து என்ன தெரிகின்றது? பெற்றவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு அனைத்து விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இல்லாவிடில் குழந்தையினுடைய எதிர்காலம் வீணாகிவிடும் அல்லவா? தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது வி.எஸ். ரோமா, கோயம்புத்தூர்.